வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 2ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளோடு உங்களை இணைத்துக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். பெரிய வெங்காயத்திற்கான விலை இதுவரையிலும் நிர்ணயிக்கப்படவில்லை என வடமத்திய மாகாண விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தற்போது பல ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட வெங்காயம் உரிய விலையின்றி பழுதாகும் நிலையில் உள்ளது. தற்போது சந்தையில் 1 கிலோ பெரிய வெங்காயம் நிர்ணயிக்கப்பட்ட விலையின்றி ஒவ்வொரு விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதனால் தமக்கு பயிரிட்ட வெங்காயத்தை விற்பனை செய்ய முடியாமல் உள்ளது. தமக்கு நட்டம் ஏற்படும் நிலை உள்ளது. எனவே பெரிய வெங்காயத்திற்கான உரிய விலையை அறிவிக்குமாறு குறித்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இலவசமாக வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் கட்டணம் அறவிடப்பட உள்ளது. நுகர்வோருக்கு வழங்கப்படும் பொலித்தீன் பைகளின் விலையும் இன்று முதல் விலை பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி சொப்பின் பைகள் உள்ளிட்ட பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கையில் எவ்வித அரசியல் காரணங்களும் பார்க்க வேண்டாம் எனவும் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய செவியின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முயற்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான பிரச்சார இயக்கத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைகளை வழங்குவதாக கூறி இடம்பெறும் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் பல்வேறு யூடியூப் தளங்கள் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. போலி விளம்பரங்கள் மூலம் இதுவரை இடம்பெற்ற மோசடிகள் குறித்து ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றினூடாக இதனை தெரிவித்துள்ளது. மேலும் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளன. மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் குறித்த போராட்டத்தை ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் முன்னெடுத்துள்ளன. ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் சமத்துவமான ஓய்வூதியம் வேண்டும். ஆசிரியர் சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாமல் 28 வருடங்களாக கடந்துள்ளன. ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்க அரசிடம் நீதி கோருவோம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரிய மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள விசேட வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி பிரித்தானியாவுக்கு சென்ற இலங்கை வைத்தியர்களை தாய்நாட்டுக்கு திரும்புவது தொடர்பில் பரிசீலிக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் மேற்கொண்ட பிரித்தானியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த கோரிக்கையை விடுத்த அமைச்சர் நலிந்த ஜேதிச சமூக வலைதளம் ஊடாக அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். இலங்கை உயர் ஸ்தானிகரால் ஐக்கிய ராச்சியத்தில் வசிக்கும் இலங்கை வைத்தியர் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் கலந்து கொண்டதாகவும் அப்போது இந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் இலங்கைக்கு திரும்பி பணியாற்றினால் அவர்களின் அனைத்து முந்தைய சேவை பலன்களுடன் சேர்த்து அதே பதவியில் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முரண்பாடற்ற தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நல்லாட்சி அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும். 2018 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை
அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைய நேரிடும் என்ற அச்சத்தால் தான் மாகாண சபை தேர்தல் சட்டம் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது. இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமை அமல்படுத்தப்பட்டது. ஆனாலும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர்களின் பிரதிநிதிகள் என்று குறிப்பிட்டுள்ளவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. ஆட்சியாளர்களின் நோக்கத்திற்கு அமைவாகவே செயல்பட்டார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. ஒற்றை ஆட்சியின் அம்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எடுக்கும் தீர்மானங்களை ஏற்போம் என்றார் அவர். இலங்கையில் தனி ராஜ்யம் ஒன்றை உருவாக்குவதற்காகவே நிதி சேகரித்துள்ளோம். அந்த நிதியை அந்த நோக்கத்திற்காக மாத்திரமே செலவிடுவோம் என புலம்பெயர் தமிழ் அமைப்பினர் என்னிடம் தெளிவாக குறிப்பிட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது சொத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் அவரை கைது செய்தது. 1988 மற்றும் 1989 ஆண்டு காலப்பகுதிகளில் மக்கள் விடுதலை முன்னணியினர் பல்லாயிரம் கோடி பெறுமதியான அரச சொத்துக்களுக்கு தீ வைத்தார்கள். அவை பொது சொத்துக்கள் இல்லையா? ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்வோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது. அவ்வாறாயின் இவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நாட்டில் மீண்டும் 88 மற்றும் 89 கால நிலைமையை ஏற்படுத்துவார்கள். அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கங்களுக்கு அமைவாகவே செயல்படுகிறது. தன் பாலினத்தவர்களுக்கு முன்னுரிமை, தண்டனை சட்ட கோவை திருத்தம், புதிய கல்வி முறைமை உள்ளிட்ட விடயங்கள் அவர்களின் நோக்கங்களுக்கு அமைவாகவே கொண்டு வரப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சராக நான் பதவி வகித்தேன். அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்திப்பதற்கு கனடா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்தேன். அந்த சந்திப்பில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புலம்பெயர் அமைப்புகளுடனான சந்திப்பின் போது மாங்குளம், பரந்தன் மற்றும் காங்கேசந்துறை ஆகிய பகுதிகளில் கைத்தொழில் பேட்டைகளை நிறுவ உத்தேசித்துள்ளோம். அங்கு முதலீடு செய்யுங்கள் என்று வலியுறுத்தினேன். அப்போது புலம்பெயர் அமைப்பினர், தமிழ் மக்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்கின்றோம். இலங்கையில் தனி ராஜ்யத்தை உருவாக்குவதற்காகவே பொது நிதியம் ஸ்தாபித்துள்ளோம். அந்த நிதியை அதற்காகவே பயன்படுத்துவோம் என்று தெளிவாக குறிப்பிட்டார்கள். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைகளுக்கு அமைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்தும். அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகளை மகாநாயக்க தேரர்கள் கவனித்து வருகிறார். வெகு விரைவில் பிரதிபலன் கிடைக்கப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேயர்கள், நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள். இனி தொடர்வது சர்வதேச செய்திகள். சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். அதிமுகவிலிருந்து என்னை நீக்கியது தொடர்பாக வழக்கு தொடர உள்ளேன் என தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், துரோகிகளுக்கான நோபல் பரிசு கொடுப்பது என்றால் அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என கூறி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்தார். இதனால் அவரது கட்சி பதவிகள் அதிரடியாக பறிக்கப்பட்ட நிலையில் உறுப்பினர் தொடர்ந்தார். இதனிடையே பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் குரு பூசை அன்று முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் இணைந்து கூட்டாக மரியாதை செலுத்தினார். மேலும் சசிகலாவையும் சந்தித்து பேசியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையினை அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கினார். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கியது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேகப்பாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மிதமான மழை சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 செல்சியஸை ஒட்டி
ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நைஜீரியா நாட்டுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் கனடா நாட்டு பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் நிலவும் பாதுகாப்பு நிலைமை காரணமாக இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை நைஜீரியாவில் உள்ள தனது தூதுவரகத்தின் ஆதரவை பெற முடியாது எனவும் அவசர சூழ்நிலைகளில் அமெரிக்கா மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் எனவும் அறிவித்தது. அதேவேளை கனடா மற்றும் பிரித்தானியா ஆகியவை தங்களது குடிமக்களுக்கு அதிக அபாயமுள்ள நாடு என நைஜீரியாவை வகைப்படுத்தி அவசர தேவையின்றி பயணிக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீர்கள் இதுவரை நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம். இதுவரை நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன். மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.